நண்பர்களே, என்னுடைய பேர் ஆனந்த ராகுல். நான் இந்த தமிழ் சித்துங்கிற யூடியூப் சேனல் இருக்கிறேன். இப்போ தான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டாரட் கார்டு பற்றிய ஒவ்வொரு கடை பற்றிய விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் டாரட் கார்டு எப்படி பார்க்குறதுன்னு தமிழில் வகுப்புகள் நடத்துகிறேன். என்னுடைய டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னுடைய வெப்சைட் tamiltarot.online.com. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, வரிசையாக இந்த ரைடர் ஒயிட் டாரட்டோடைய ஒவ்வொரு கடை பார்த்துட்ருக்கோம். ஒரு மாறுபாடாக பழங்குடியினர் ஆப்பிரிக்க பழங்குடியினர் சித்தச்சீட்டையும் பார்த்துட்ருக்கோம். ஆப்பிரிக்க பழங்குடியினர் டாரட்டுடைய சித்தச்சீட்டையும் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அகத்தாய்வு பற்றிய சித்தச்சீட்டு, அகத்தாய்வு குகை அப்படிங்கிற சித்தச்சீட்டு. இந்த சீட்டு உங்களுக்கு என்ன சொல்லுதுங்கிறது இப்போ பார்க்கலாம். இந்த சித்தச்சீட்டு உங்களிடம் வந்திருப்பது உங்கள் பயணத்தில் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கு ஒரு தனிமையான இடைநிறுத்தம் தேவைப்படுகிறது என்பதை தெரிவிக்கிறது. பலர் தனியாக இருப்பதற்கு பயப்படுகிறார்கள். ஒருவேளை அது ஒதுக்கப்பட்டதான உணர்வையும் அல்லது நாம் கைவிடப்பட்டு விட்டோம் என்ற பயத்தையும் உருவாக்குவது ஒரு காரணமாக இருக்கலாம். மேலும் நாம் நம்மிடம் உள்ள ஆழ்ந்த காயங்களை வெளிக்கொண்டு வருவதை தவிர்க்க அவற்றை உள்ளுக்குள் புதைத்து வைப்பது இயல்பானது. அவ்வாறு புதைத்து வைத்த விஷயங்களை வெளிக்கொண்டு வராமல் இருப்பதற்கு மக்களோடு இருப்பது உதவி புரியும். தனிமையோடு இருந்தால் அந்த புதைத்து வைக்கப்பட்ட காயங்கள் மேலே வருவது இயல்பானது. ஆனால் ஆப்பிரிக்க பழங்குடியின மக்கள் தனிமையின் சக்தியை நன்கு அறிவார்கள். அவர்கள் பயிற்சிக்காக காட்டிற்குள் சென்று தாவரங்களுடன் பணியாற்றுகிறார்கள். அந்த அமைதியான சிந்தனை இல்லாத நேரத்தில் அவர்கள் தங்கள் ஆன்மீக துணைவர்களுடன் ஆழமான பிணைப்புகளை உருவாக்குகிறார்கள். பின்னர் அவர்கள் குணப்படுத்தும் மந்திரங்கள் மூலம் அந்த பிணைப்புகளை அழைக்கிறார்கள். இதற்கான ஆரம்ப கட்டத்தில் நிச்சயமாக ஒரு வகையான சலிப்பு இருக்கும். அனைவரும் தவிர்க்கும் அந்த உள் வலிமையை சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த அமைதியை அந்த உள்வெருமை மூலமாகத்தான் உள்ளார்ந்த இணைதல் மற்றும் உணர்வு பிறக்கிறது. உங்கள் வாழ்க்கை பரஸ்பர தொடர்புகள், சத்தம் மற்றும் கிளர்ச்சி ஆகியவற்றால் நிரம்பி இருக்குமானால் உங்களுடைய உள்ளார்ந்த உள்ளுணர்வு சொல்லும் பேசும் உள்குரலை உங்களால் கேட்க முடியாது. அந்த குரல் தான், அந்த உள்ளுணர்வின் குரல் தான் உங்களை குணப்படுத்தவும் வழிநடத்தவும் உதவக்கூடியது. எனவே இப்போது பின்வாங்குங்கள், சுவாசிக்க நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களை சுற்றியுள்ள உலகிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்து உங்களிடம் திரும்பி வாருங்கள். உங்களுடைய உணர்வுகளை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த ஓய்வின் மூலம் உங்களுக்கு தேவையான புரிதல்களை பெறுவீர்கள். உங்களுக்கான இன்றைய செய்தி, பழங்குடியினர் சித்தச்சீட்டிலிருந்து உங்களுக்கான இன்றைய செய்தி என்னவென்றால், ஒரு நீண்ட இடைவெளி எடுத்துக்கொண்டு அமைதியாகவும் தனிமையாகவும் உங்கள் உள்ளார்ந்த உணர்வுகளுக்கு நேரம் ஒதுக்குங்கள். இயற்கையான சூழ்நிலையில் நடந்து செல்லுங்கள். தியானத்தில் ஈடுபடுங்கள். உங்கள் அலைபேசியை அணைத்து வைத்து தற்போதைய தருணத்தின் அழகை அனுபவியுங்கள். இது சுய பரிசோதனைக்கான நேரம். உங்களை பற்றிய முக்கியமான உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் உங்களை குணப்படுத்தி ஒரு புதிய நேர்மறையான பாதையில் வழிநடத்தவும் இந்த நேரம் மிகவும் உதவக்கூடியது. ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த பழங்குடியினர் சித்தச்சீட்டான குகை அகத்தாய்வும் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறது. அடுத்த கார்டு என்னங்கிறது நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றிகள்.